ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெத்தி படத்தோட ஃபஸ்ட் டேயில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ராம் சரணோட லைஃப்லேயே வந்து அவரோட ஃபிலிம் கேரியரில் இது வந்து பெஸ்ட் படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னமோ படங்கள் நடிச்சிருக்கலாம், பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ் ஆக்டர்ஸில் இருக்கிற விக்ரம் மாதிரி இவரும் இந்த படத்துக்காக ரொம்ப பயங்கரமாக மெனக்கெட்ட உடம்பை வந்து பயங்கரமாக வளைச்சி இது பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு மல்யுத்தம் அப்படின்ற ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து கன்னடம் தெலுங்கில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் நடித்த அந்த தங்கலான், அதுக்கப்புறம் வந்து கன்னடம் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆன பைல்வான், நம்ம சுத்தி போட பைல்வான், இந்த படத்து மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு குஸ்தி பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த படத்துக்காகவும் இதில் அவர் குஸ்தி வீரனாகவும் கிரிக்கெட் பிளேயராகவும் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ குஸ்தி தான் அவரோட மெயின். ஸோ அதுக்காக அவர் என்ன மாதிரிலாம் ட்ரெயினை பார்க்குறாரு அப்படின்றதான் இந்த படத்தில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான படமாக இருக்கும். ராம் சரணுக்கு வந்து இந்த படம் வந்து இதுக்கடுத்து வரப்போகிற படங்களில் இல்லாமல் இது வரைக்கும் வந்த படங்களில் இது ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய்.